எது நல்ல முடிவுன்னு தெரியாதப்பா நான் எப்படி முடிவு எடுக்கிறதா? அதனால எனக்கு கொஞ்சம் முடிவெடுக்க டைம் கொடுங்க. உனக்கு அந்த டைம் வேணுமா? நீ எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கோ. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக தான் ட்ராவல் பண்ணோம். அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன். ஆனா என்னோட முடிவை சத்தியமா நான் உன் மேல திணிக்க மாட்டேன். நீ ஏன் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடு பிரபா. ஆக்சுவலா அனாமிகா என்ன நினைச்சான்னா, நாம என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் நம்மள கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்படியே கண்டுபிடிச்சாலும் இந்த குடும்பத்துல எல்லாரும் இறக்க குணம் உள்ளவங்க. அதனால ஒரு பொண்ண, அதுவும் விஜயோட பொண்டாட்டிய, அதத்தான் நானும் சொல்ல வரேன். அவள மாதிரியே நீங்க பண்ண தப்புக்கு நீயும் கஷ்டப்படுவீங்க. ஏய் என்ன வேர்வையா? எந்த பொண்டாட்டியாவது புருஷனை இப்படி பேசி வெறுப்பேத்துவாளாம்? உங்க புள்ள என்னைக்கு என்ன பொண்டாட்டின்னு சொல்லிருக்காரு? உங்களுக்கு தேவைன்னா என்ன அவர் பொண்டாட்டின்னு சொல்லுவாரு, இல்லைன்னா கேவலமா நடத்துவீங்க. ஏன் நீங்க உள்ள போக போறீங்கன்னு ஞாபகப்படுத்துறானா? ஆனா இனிமே கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோல. என்னடி சொல்ற? ஆமா கௌதம், எனக்கு மனதல சரியில்லைன்னு நம்புனீங்கல்ல, அதை யூஸ் பண்ணி உங்க போன்ல லேப்டாப்ல இருந்து எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சிருக்கேன். எல்லாமே வேற வேற இடத்துல பத்திரமா இருக்கு. டக்குன்னு இருக்கிற எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கும் போயிடும். ஆனா எனக்கு யார் அனுப்பிச்சத போய் கொடுக்கறது பிடிக்கவே இல்லை. பயங்கர வேல்யூவானதா இருக்கா? அதை பார்க்க நீங்க தான் இருக்க மாட்டீங்க. உங்க அம்மாவும் நீண்டியும் சாகுற வரைக்கும் ஜெயில தான் ஆசனம். ஏன்னா வர வர உங்க கிரைம் ரேட்டு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அப்போ என்கிட்ட இருக்கிற ஆதாரத்தை முழுசா காட்டிட வேண்டியதா, அப்பதான் நம்புவீங்க. ஏன்னா இங்க காத்தா என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உனக்குள்ள புருஷங்கிற மொத்த மரியாதையே கிடையாது. நீங்க பொண்டாட்டி நீ பேருக்குமே காட்டாதப்போ எனக்கு மருந்து கொடுக்கவே ஒத்துழைப்பு இருக்க மாட்டாரே. ஆனா அதோட விளைவு என்னன்னு தெரிஞ்சுதாரு சம்மதிச்சாரு. என்னால குருட்டு நம்பிக்கையோட எல்லாம் காத்துட்டு இருக்க முடியாது. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம போலீஸ்கே போலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரெடியா இருந்துக்கோங்க, எப்ப வேணாலும் போலீஸ் வரலாம்.